ஊதிய உயர்வு, வங்கிகள் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் மட்டத்திலான வேலை நிறுத்தம் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மற்றும் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் கீதன் மற்றும் குருசாமி ஆகியோர் நேரலையில் இணைகிறார்கள். அவர்களுடன் பேசலாம். கீதன், நீங்க தொடரலாம். சென்னையில எவ்வளவு வங்கிகள் செயல்பாட்டுல இப்ப இருக்கு? வங்கி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சென்னையில எவ்வளவு பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? சென்னையில என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கீதன்? ஊதிய விகிதங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல இந்த பொதுத்துறை வங்கிகளோடு 3 வங்கிகளை இணைத்தல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் 5 நாட்கள் தற்பொழுது வேலைநிறுத்தத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். இன்று தொடங்கி தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இதில் திங்கட்கிழமை மட்டும் வங்கிகள் செயல்பட இருக்கின்றன. வங்கி அதிகாரிகள் தற்பொழுது வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்னையை பொறுத்த அளவில் வங்கிகள் திறந்திருக்கும், ஆனால் அதில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் வேலைக்கு வரமாட்டார்கள். மற்ற ஊழியர்கள் மட்டுமே வேலைக்கு வர இருக்கின்றார்கள். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விடுமுறை வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கின்றது. அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி ஐக்கிய வங்கி யூனியன் என்கின்ற, அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அன்றைய தினம் 3.5 லட்சத்திற்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள். இதனால் தொடர்ந்து 5 நாட்களுக்கு வங்கி பரிவர்த்தனைகளை பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக வணிகர்கள், தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இதனால் பாதிக்கப்பட இருக்கின்றார்கள். பணத்தை போடுதல் மற்றும் பணம் எடுத்தல் ஆகிய பணிகள் வெகுவாக பாதிக்கும். இதனால் வர்த்தகத்தில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றார்கள். அதே போல ஏடிஎம் சேவையும் தற்பொழுது சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக வங்கி ஏடிஎம் சேவையும் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக இது பங்குச்சந்தைகளிலும் சில தாக்கங்களை உருவாக்கலாம் என்ற அந்த கருத்தும் தற்பொழுது பொருளாதார நிபுணர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. கீதன், இது வங்கி அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு வேலை நிறுத்தம். வங்கியின் அலுவலர்கள், கிளார்க் உள்ளிட்ட அலுவல் நிலை பணியாளர்கள்லாம் வங்கிக்கு கண்டிப்பா வருவாங்க. இப்போ பொதுமக்கள் வங்கிக்கு போகும்போது என்னென்ன பணிகள்லாம் அவங்க இந்த 5 நாட்கள்ல மேற்கொள்ள முடியும்? எந்தெந்த பணிகள்ல அவங்களுக்கு சிரமம் ஏற்படும்? இப்போ தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது இங்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியை பொறுத்தவரை திறந்திருக்கின்றது. உள்ளே சில ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அதாவது இப்போ வங்கிக்கு வரக்கூடிய அந்த ஊழியர்கள், இப்பொழுது வங்கி மேலாளர்கள் இங்கு வரமாட்டார்கள். இப்போ கடன் கொடுப்பது, அதே போல பணத்தை எடுப்பது உள்ளிட்ட அந்த பணிகளில் ஒரு சிரமங்கள் ஏற்படலாம் என்று கருதப்படுகின்றது. இருப்பினும் கூட இப்பொழுது வங்கி வெறிச்சோடி தான் காணப்படுகின்றது. அதிகாரிகள் யாரும் வங்கிக்கு வரவில்லை. சில ஊழியர்கள் மட்டுமே வந்திருக்கின்றார்கள். இந்த நிலை தொடர்ந்து நடைபெறும் பொழுது வங்கிகளுடைய பெரும்பாலான பணிகள் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏனென்றால் அதிகாரிகள் மட்டத்தில் சில கடன் வழங்குவது உள்ளிட்ட அந்த பணிகளுக்காக உயர் அதிகாரிகளுடைய கையெழுத்துக்கள் தேவைப்படும். அது போன்ற சூழல்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அன்றாட பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுடைய அந்த பணிகள் என்பது பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே வங்கி ஊழியர்கள் வந்தாலும் அதிகாரிகள் இல்லாத பட்சத்திலும் இந்த வங்கி வேலை நிறுத்தம் என்பது பெரும் தாக்கத்தை உருவாக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. தொடர்ந்து இந்த 5 நாட்களில் வங்கி ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் என்பது ஒரு பொதுமக்களுக்கு சிரமத்தை அளிக்கக்கூடியதாகவே உருவாகி இருக்கின்றது. நன்றி பிரியன். சென்னையிலிருந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து கோவையிலிருந்து நமது செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, தொழில் நகரம் வங்கிகள் அதிகாரிகள் மட்டத்திலான அந்த வேலை நிறுத்தத்தில் இந்த தொழில் நகரத்தில் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்? அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் நாடு முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தினுடைய ஒரு பகுதியாக தற்போது கோவை ஸ்டேட் வங்கியின் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடத்தில் தற்போது வங்கி அதிகாரிகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட வங்கி அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தற்போது நம்முடைய இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, இன்றைய தினம் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம், அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. உங்களோட முக்கிய கோரிக்கைகள் என்ன? In banking industry, there are around 4 lakhs of. தமிழ்லயே சொல்லுங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போராட்டம் நடந்துட்டு? எங்களது 11வது ஊதிய உயர்வு நிர்ணயம் இன்னும் செய்யப்படவில்லை. அதை எதிர்த்தும், பொதுவாக ஊதிய உயர்வு என்று சொன்னால், உதாரணத்திற்காக சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு என்று சொன்னால், ஆசிரியர்கள் என்றால் எல்லா ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். அதுபோல வங்கி அதிகாரிகள் என்றால் எல்லா அதிகாரிகளுக்கும் பொருந்த வேண்டும். ஆனால் அரசும் ரிசர்வ் வங்கியும்
ஸ்கேல் 3 வரைக்கும் மட்டும் ஊதிய உயர்வு கொடுக்கப்படும். ஸ்கேல் 4 and to ஸ்கேல் 7 4, 5, 6, 7 என்ற வரைவில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த ஊதிய உயர்வு பொருந்தாது என்ற ஒரு போக்கை கைப்பற்றியுள்ளது. அதை எதிர்த்து எங்களுடைய முதல் கோரிக்கை அதுதான். அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா பேங்க் மற்றும் தேனா பேங்கை மெர்ஜ் செய்து அமால்கமேட் செய்து ஒரு வங்கியாக செய்ய வேண்டும் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையும் எதிர்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஏற்கனவே பாரதிய ஸ்டேட் வங்கியுடன் அதனுடைய துணை வங்கிகளை இணைத்து பாரதிய ஸ்டேட் வங்கி 205 வருடத்திற்கான பாரம்பரியமிக்க வங்கி. வங்கிகள் இணைப்பு அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது சொல்ல வரேன். அந்த வங்கி இதுவால் வரையிலும் 200 வருடத்திற்கு மேல் வருமானம் ஈட்டிய வங்கி. ஆனால் இந்த 5 வங்கிகளை அந்த வங்கியோடு இணைத்ததனால் முதல் தடவையாக பாரதிய ஸ்டேட் வங்கி நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இது ஒரே காரணம், இது மெர்ஜ் செய்ததனால். அதனால இந்த மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க் மற்றும் விஜயா வங்கியை இணைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகளை பொறுத்தவரை வங்கிகள் இணைப்பு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை 850 வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 5000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பதன் காரணமாக வங்கி பணிகளில் ஒரு பாதிப்பானது ஏற்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வங்கியில் இருக்கக்கூடிய அடுத்த நிலை அதிகாரிகளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஊழியர் மட்டத்தில் இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணியில் இருப்பதன் காரணமாக பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இதுவரை ஏற்படவில்லை. நிச்சயமாக குருசாமி, ஊதிய உயர்வு, வங்கிகள் இணைப்பு உள்ளிட்ட இந்த பிரதான கோரிக்கைகள் தான் வங்கி அதிகாரிகள் மட்டத்திலான கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கை வலியுறுத்தி நாடு முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி அதிகாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 27,000 பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. 5 நாட்கள் மக்கள் மத்தியில் இதற்கான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கள விவரங்களை களத்திலிருந்து கொடுத்த குருசாமி, கீதன், உங்கள் இருவரின் செய்திக்கும் நன்றி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து சிவகாசி பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை என்பது மூடப்பட்டிருக்கிறது. 40 நாட்களாக பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் பட்டாசு பணியாளர்கள், உற்பத்தியாளர்கள் அனைவரும் பேரணியாக சென்று, சிவகாசியிலிருந்து பேரணியாக சென்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கள விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு பெறலாம். செந்தில், இந்த பேரணியில் எத்தனை பட்டாசு உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் கலந்துக்கிறாங்க? அந்த 40 நாட்கள் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு செந்தில்? நிச்சயமா, அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதி மக்களின் மிக முக்கிய தொழிலான பட்டாசு தொழில். இந்த பட்டாசு தொழிலானது உச்சநீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தீர்ப்பின் மூலமாக, அதாவது பட்டாசு தயாரிப்பதற்கு முக்கிய மூலப்பொருளான பேரியம் நைட்ரேட், இந்த பொருள் இல்லாமல் பட்டாசு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை அடுத்து இந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு நிலையில் பட்டாசாலை உரிமையாளர்கள் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் தங்களது ஆலைகளை திறக்கப் போவதில்லை என முடிவு செய்து ஆலைகளை மூடியுள்ளனர். இதனால் இன்று வரை 42 நாட்களுக்கு மேலாக பட்டாசாலை அனைத்து மூடப்பட்டுள்ள நிலையில் இந்த தொழிலை நம்பியுள்ள பல லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பட்டாசாலை விரைவில் திறக்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து இதற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர்ப்பகுதி முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டு வந்து இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து பட்டாசு ஆலை தொழிலாளர் நம்மிடம் அவருடைய கேட்கலாம். சார் வணக்கம், எத்தனை நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் அடைஞ்சு வர்றீங்க? 42 நாட்களாக உரிமையாளர்கள் பட்டாசு ஃபேக்டரியை கதவடைத்ததால் பட்டாசு தொழிலாளிகள் மிகவும் வாழ்வு நிலையில் கஷ்டப்பட்டு ரொம்பவும் கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பு பட்டாசு உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் ஒரு கண்டிஷன் பேரியம் சேர்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பேரியம் சேர்க்கலைன்னா 70% பட்டாசு உற்பத்தி பண்ண முடியாது. சரபடி உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் மட்டும் வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுமார் 8 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக ஈடுபட்ட இந்த தொழில் 1 கோடி பேருக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற இந்த தொழில் அழியும் நிலையில் இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் உடனே தலையிடணும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னாலும்
மத்திய அரசோட சமூக சூழல் துறை கொடுத்த அந்த அறிக்கையை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. எனவே மத்திய அரசு அந்த அறிக்கையை வாபஸ் வாங்கணும். சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்களிக்கணும். இந்த 45 நாட்களுக்கும் இனி வரும் நாட்களுக்கும் கதவடைத்த நாட்களுக்கு மீனவர்களுக்கு கொடுப்பதை போல் பட்டாசு தொழிலாளிக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிவாரணம் வழங்க வேண்டும். பசுமை பட்டாசு எது என்று தீர்மானிப்பதற்கு முன்பே கார் உற்பத்தியில புதிய கார் உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா பழைய காருக்கு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் டைம் கொடுக்கிற மாதிரி பசுமை பட்டாசு எது, அது வெற்றியடைமா என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பு இந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த தொழில் எக்ஸ்ப்ளோ சட்டத்தின்படி எக்ஸ்ப்ளோ சொன்னதுபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த பட்டாசு ஆலைகள் கடந்த 40 நாட்களாக மூடி இருக்கு. இந்த நாளைகளில் வேலையில்லாத நிலைகள் நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க? இந்த ஆலைகள் திறக்காதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்? விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 100க்கு 90% மக்கள் இந்த பட்டாசு தொழிலை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வாதாரத்தை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும்? நீங்கள் ஆகவே உச்ச நீதிமன்றமும் ஒரு நல்ல தீர்ப்பினை தந்து மக்களுக்கு ஒரு நல்லதொரு வேலை வாய்ப்பினை தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அதாவது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மூலமாக தான் இந்த தொழிலை நடத்த முடியவில்லை என்றும் பசுமை பட்டாசுகள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். பசுமை பட்டாசுகள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது என்றும் இங்கு உள்ள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த தொழிலை காப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. செந்தில், 2 முக்கியமான கோரிக்கைகள் அந்த தொழிலாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த ஆலை மூடப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த 40 நாட்களுக்கும் எங்களுக்கு இடைப்பட்ட ஒரு தொகை வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் 300 ரூபாயாவது வழங்க வேண்டும் தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. மறுபுறம் பசுமை பட்டாசு உற்பத்தினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த உற்பத்தி என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் எப்படி கருத்துல கொள்ள போது, அதற்கான சாத்தியம் இருக்கா? முதல்ல நிச்சயமாக அதாவது பசுமை பட்டாசுகள் என்பது இதுவரைக்கும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகாரிகளே இந்த உச்ச நீதிமன்றத்தில் இதற்கான அறிக்கை இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை. பசுமை பட்டாசுகள் உற்பத்தி செய்வது பற்றி அவர்களுக்கே ஒரு பசுமை பட்டாசு என்னவென்றே மத்திய சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கு தெரியாத ஒரு நிலையில்தான் இந்த அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர். வருகிற ஜனவரி 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை வர உள்ளது. அன்று இது சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்ய போவதாகவும், அதாவது பசுமை பட்டாசுகளை தயாரிக்க முடியாது என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. நிச்சயமாக செந்தில், பசுமை பட்டாசு என்ற ஒரு பிரதான விஷயத்தை முன்வைத்து உச்சநீதிமன்றமானது பட்டாசு தயாரிப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து சிவகாசியிலிருந்து உலகத்தின் பல பகுதிகளுக்கும் பட்டாசு ஏற்றுமதி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த கட்டுப்பாடுகளால் 40 நாட்களாக ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பேரணியாக சென்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செந்தில்.